தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எம்ஜிஆரின் ஈகை பண்பா நீங்க உயர்வா பார்த்தது என்னென்ன மேடம்? விவசாயி படம்லாம் நடிக்கும் போது பொங்கல் செலவுக்கு காசு இல்ல, பொங்கல் பணம் வாங்குறதுக்கு பொங்கல் பரிசு வாங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வேக வேகமா ஒரு படத்துல நடிச்சு உதவி செய்யறதுக்காகவே சினிமால நடிச்சாரு. அவருடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா எண்ணி கொடுக்க மாட்டார். கட்டுனா அப்படி முறிச்சு கொடுப்பாரு. கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா வாங்க மாட்டார். ஒரு தடவை பிசிசியில் அந்த மாதிரி வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் உறவை முறிச்சுக்கிறணும்னு நினைக்கிறீங்களான்ற. இன்னாருக்கு நம்ம இவ்வளவு கொடுக்கணும், 1500 ரூபா அவங்க கேட்டாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன், வரல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு வர வச்சுக்கிருவாரு. அப்புறம் அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் 1500 கொடுக்கணும்ல அப்படின்றாரு. இல்லைண்ணே அப்புறம் எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, அதனால தான் நான் மறுநாள் வரல, எனக்கு வேண்டானே. இல்லை உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அதை கடன் பட்டதா எப்படி நினைக்கிறாரு? வாக்கு கிரகம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு அங்கிட்டு ஒரு இடம். அந்த பகுதியில நிறைய துணை நடிகர்களுக்கு அவர் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மிக மிக அரிது. உலகத்திலே அவர் ஒருத்தர்கிட்ட தான் இந்த பண்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நடிகரா இருக்கும் போதே அவர் தன்னுடைய தான தர்மங்கள் இந்த நலத்திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த நடிகர் சமுதாயத்துக்கு அவருடைய ஓன் ஃப்ராட்டர்னிட்டி அதுக்கு செய்தாரு. பின்னாடி அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு மொத்தம் தமிழ்நாட்டுக்கே செய்தார். கார்ல இவர் வர்றாரு, அவங்க 2 பேரும் நடந்து தலை சுமையா விறகு கட்டு எடுத்துட்டு போறாங்க. இவர் கவனிச்சிருக்காரு, வெயில் இருக்கிற இடத்துல அவங்க தடன்னு ஓடுறாங்க, கால் சூடு பொறுக்கல. நிழல் வரும்போது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறாங்க, அப்புறம் ஓடுறாங்க. இதை அவர் கவனிச்சு எம்ஜிஆர் உடனே செருப்பு அவர் ஜானுன்னு தான் கூப்பிடுவாரு. செருப்பை கழட்டு, லதா நீயும் கழட்டு கொடு அப்படின்னு இது ரெண்டையும் அவங்ககிட்ட கொடுத்து காலில் செருப்பை போட்டு போச்சு. நடிகரா இருக்கும் போதே கோடம்பாக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாரு. சரி, சாம்பார் ரசம் மோர் எல்லாமே சேர்த்து சாப்பாடு போட்டாரு. அப்போ ஒரு நாள் இவர் மத்தியானம் அந்த பக்கம் வரும்போது போய் நம்ம ஸ்கூல்ல பாப்போம்னு எட்டி பாக்குறது, பார்த்தா மோர் இல்லை. கேட்கிறாரு ஏன் மோர் இல்லை? நேற்று பால் தயிர் உரம் ஊத்தல அப்படின்றாங்க. அந்த கேபி கேசவன் ஒரு பெரிய ஆக்டர், நீ வீட்டை மாத்தி இங்க பக்கத்து வந்துட்டு டெய்லி இங்க சாப்பிடு. இப்ப நம்ம கண்காணிக்க ஆள் இல்லாதனால தானே ஒரு நாள் மோர் இருக்கு, ஒரு நாள் ரசம் இருக்கு. அதாவது தர்மம் செய்யறது பெருசு இல்லை, அது கரெக்டா பயனாளிகளுக்கு போய் சேருதான்றதுலயும் அவர் ஒரு கண்காணிப்போட இருப்பாரு. எம்ஜிஆர் இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்தோடனே பெண்களுக்கு எம்ஜிஆரோட தங்களை ஐடென்டிஃபை பண்றாரு, அவர் நமக்கு வேண்டியவர். அப்ப இந்த தலித் பெண்கள் என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாரு, போ. ஏதோ எம்ஜிஆர் இவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் மாதிரி. எம்ஜிஆருடைய இந்த ஈகை குணத்தை காப்பி அடிச்சவங்கன்னு யாராவது இருக்காங்களா மேடம்? அப்படியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த மார்னிங் ஃபுட்டு கொடுக்குறாங்கல்ல, அன்னைக்கு அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவுன்னு சொன்னாரு கலைஞர். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் இல்ல இந்த திட்டம் நல்ல திட்டம், இது மக்கள் மனதை கவரக்கூடிய திட்டம், ஏன்னா காலையில பிள்ளைய சாப்பிட மாட்டேனுது. அப்ப இன்னைக்கு இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிற திட்டம் எம்ஜிஆருடைய திட்டத்தினுடைய தொடர்ச்சி. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வரும் முனைவர் ராஜேஸ்வரி செல்லையா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ராஜேஸ்வரி மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நாம சந்திக்கிறோம், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு. மகிழ்ச்சி. மறுபடியும் நம்ம எம்ஜிஆரை பற்றி தான் மேடம் பேச போறோம். அதுக்கு தான் எம்ஜிஆரை பற்றி எவ்வளவு வேணாலும் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா மேடம். மேடம், இது குறித்து நம்ம சின்னதா பேசியிருப்போம் நம்முடைய பேட்டிகள்லயே நம்ம பேசினது. ஆனால் கொஞ்சம் இதை பற்றி நிறையவே ஒரு பேட்டியாவே நம்ம போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சது காரணம் இப்ப அது தேவையா இருக்குது. எம்ஜிஆரின் ஈகை குணம், ஈகை பண்பு, அதுல யாருமே சொல்லாத சில விஷயங்களை நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நிறைய இருக்கு. அவர் இதெல்லாம் செஞ்சிருவார். இப்ப எம்ஜிஆர் வீட்டுக்கு உலைய வச்சுட்டு போனா நம்ம அரிசியோட வந்துடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வீட்டுக்கு யாரு போனாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியா, போய் சாப்பிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம்னு வாங்கலாம். பேப்பர் போட வந்தவங்க கூட பேப்பர் போடுறது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கக்கூடிய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிலதெல்லாம். அவருடைய ஈகை பண்பா நீங்க உயர்வா பார்த்தது என்னென்ன மேடம்? அதை சொல்ல முடியுமா? அதாவது எம்ஜிஆர் எப்படின்னா தாங்கிட்ட கேட்டு நிக்கணும் அப்படி எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கே விசாரிச்சு தெரிஞ்சு உதவுறதும் உண்டு. இல்லை நம்மகிட்ட ஒரு தடவை உதவி செஞ்சிட்டோம், அதுக்கு பிறகு அவன் ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி நம்மளை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு போகணும், ஒரு கும்பிடு போட்டு போகணும் அப்படியே எதிர்பார்க்க மாட்டார். ஒரு தடவை உதவிட்டா அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவன் நல்லா நல்லபடியாக பொறுப்பாக
இருக்கணும், அவ்வளோதான். திரும்ப அவனை பார்க்குற நேரம்லாம் நமக்கு ஒரு சலாம் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டார். இன்னொன்று, அவர் உதவுனார்னா அந்த ஃபாலோ பண்ணுவார். அந்த உதவி வந்து ப்ராப்பராக போகுதா, அவங்க படிக்கிறாங்களா, வேலை பார்க்குறாங்களா, அதெல்லாம் பார்ப்பார். சில நேரங்களில் சிலர் வந்து ஏமாற்றி வாங்கிடுவாங்க. அப்போ அவர் அதை வந்து அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு, சிலர் வந்து என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க, இனி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினச்சி தகுதியானவங்களுக்கு நான் கொடுக்காம கூட விட்டுருவேன், அப்படி நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து எதிரிகளே கிடையாது, துரோகிகள் தான் உண்டு அப்படின்றார். ஏன்னா இது பிள்ளை இல்லாத காசு, இதை வந்து ஏமாற்றி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்குன்னா பிள்ளையா குட்டியா கொடுத்தா என்ன அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க இல்லையா, கொடுக்கட்டுமே, இப்போ என்ன பண்ண போகிறாப்புல, அந்த மாதிரி ஒரு மாதிரி எகத்தாளமாக நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. ஒன்று யோசித்துக்கங்க, எல்லாரும் இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்ணுவாங்க. கொடுக்கறதுக்காகவே இப்போ கையில் காசு இல்லை, பொங்கல் வருது, பொங்கலுக்கு செலவு காசு வேணும், பொங்கல் பணம் வாங்குறதுக்கு, பொங்கல் பரிசு வாங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வேக வேகமாக ஒரு படத்தில் நடிப்புன்றது அவருடைய தொழில் தானே, உழைப்பு, வேர்வை, ரத்தம் எல்லாமே இருக்குல்ல. அவர் பாட்டுக்கு இந்த பொங்கலுக்கு காசு இல்லை, நம்ம பேசாமல் வேற ஊரில் போய் மைசூரில் போய் இருந்துக்குருவோம் பொங்கலப்ப அப்படின்னு நினச்சிருக்கலாம். எம்ஜிஆர் வந்து அதாவது உதவி செய்யறதுக்காகவே சினிமாவில் நடிச்சாரு. விவசாயி படம்லாம் நடிக்கும் போது பொங்கல் செலவுக்கு காசு இல்லை, ஒரு 4 லட்சம் தேவைப்படும், ஏன்னா எல்லாருக்கும் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, கையில் பணம் கொடுப்பாரு. அவர் இன்னொன்று வந்து அவருடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, எண்ணி கொடுக்க மாட்டார். இப்போ கட்டுனா அப்படி முறிச்சு கொடுப்பாரு, கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். எவ்வளோப்பா வேணும், 10,000 அப்படின்னு 10 தடவை எண்ணி, இந்த 10,000 ரூபா இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு 10 தடவை நீ என்ன கூட எதுவும் வந்துடாம அப்படியெல்லாம் கணக்கு பார்த்து கொடுக்குற ஆள் கிடையாது. கூட வந்தால் பரவாயில்ல. இன்னொன்று என்னன்னா, திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா வாங்க மாட்டார். கொடுத்து கோடி வாங்கலாம்னு ஒரு பழமொழி உண்டு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 500 ரூபா கடை வாங்குறேன்னா, நாளைக்கு கொடுத்துட்டா அடுத்த தடவை நீங்கள் என்ன உங்ககிட்ட நான் திருப்பி கடை வாங்கும் போது நீங்கள் கொடுப்பீங்க, சரி மேடம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இவர் வந்து திரும்பி வாங்கவே மாட்டார். ஒரு தடவை சுசீலா அந்த மாதிரி வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஏன் உறவை முறிச்சுக்கிறணும்னு நினைக்கிறீங்களான்றார். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் பணம் வாங்கிட்டு பத்திரம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த காசை கொடுக்குறாரு, முறைக்கிறாரு. உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்றாரு, 2 பொம்பளை பிள்ளைங்க, அதுகளுக்கு நகை வாங்கி வைப்போ அப்படின்றாரு. சரி, காசை கொடுத்தா நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போறோம், தர்மம் பண்ணத்தான் போறாரு, அதனால கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிடுவோம், திரும்பி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கத்தானே போறோம்னு நினைக்க மாட்டார். கொடுத்தா கொடுத்தது தான். இந்த மாதிரி சில சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனராசிட்டின்னு அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஒரு பணம் கொடுத்துட்டு அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை அன்னைக்கு அவங்க வரலன்னு வச்சுக்காங்க, அவங்க பேரில் அதை வர வச்சுக்கிடுவார். இன்னாருக்கு நம்ம இவ்வளவு கொடுக்கணும், 1500 ரூபா அவங்க கேட்டாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன், வரல, அவங்கள கொடுக்கணும்னு வர வச்சுக்கிடுவார். அப்புறம் அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் 1500 கொடுக்கணும்ல அப்படின்றாரு ஒருத்தர்கிட்ட. இல்லைண்ணே, அப்புறம் எனக்கு பணம் புரண்டுருச்சு, கிடச்சிருச்சு, அதனால தான் நான் மறுநாள் வரல, எனக்கு வேண்டானே. இல்லை உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, அதை கடன் பட்டதா எப்படி நினைக்கிறாரு? இன்னொன்று, அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாக்கு, அந்த வாக்கு நம்ம கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு அடுத்த நாள் அவன் வேணும்னாலும் வேணாம்னாலும் கொடுத்துடணும். கொடுக்காம இருந்தா அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் அவர்கிட்ட வாங்கல அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்கலன்ற ஒரு அர்த்தமும் சேர்ந்து வந்துடும். அதனால சிலர்கிட்ட போய் அவர் இப்போ விஎஸ் ராகவன் மாதிரி சினிமா நடிகர்கள் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கேட்குறாரு, உங்களுக்கு எதுவும் பண உதவி வேணுமா, நான் செய்யவா, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கேள்விப்பட்டேன், எதுவும் கூச்சப்படாமல் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் பணம்லாம் கட்டிட்டோம், ஒன்றும் இப்போ தேவையில்லை, உங்கள்கிட்ட தானே என்ன எப்போனாலும் வந்து கேட்பேன்னே அப்படின்றாங்க. அப்படி அவங்க கேட்க கூச்சப்படுவாங்க அப்படின்னா இவரே முந்திக்கிட்டு கேட்பாரு, உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்க, நான் கேள்விப்பட்டேன், கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க, நான் தர்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க, வாங்கிக்கங்க. அப்ப அந்த சக மனிதர்கள் இருக்காங்களா, நடிகர்கள், அந்த நடிகர்கள் அத்தனை பேரையும் அவர் தன் குடும்பமா நினைக்கிறார். யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அவரே வாலண்டியரா போய் அவனை வர சொல்லு, அவனுக்கு சிரமப்படுறான்னு சொன்னாங்க, வர சொல்லு, என்ன ஏதுன்னு கேளு, இல்லை அவங்க வீட்டில் போய் பாரு, எப்படி இருக்கு சூழ்நிலைன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு இவரே ஆள் அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லி. அது மாதிரி இந்த கிரகம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா, அந்த ராமாவரம் தோட்டத்துக்கு அங்கிட்டு ஒரு இடம்,
அந்த பகுதியில் நிறைய துணை நடிகர்களுக்கு அவர் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. சரி. ஒரிசா பாலு ஒரு தடவை சொன்னார் என்கிட்ட, ம். அவர் வீடு அங்கே தான் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் காலையில் வாக்கிங் போகிற நேரம் இந்த பக்கம் பார்த்தா நிறைய துணை நடிகர்கள் இருப்பாங்க மேடம். யாரை கேட்டாலும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க தலைவரை பற்றி. யாரை கேட்டாலும் எனக்கு இந்த இடம் வாங்க எம்ஜிஆர் காசு கொடுத்தாரு, இந்த வீடு கட்ட காசு கொடுத்தாரு, ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அவருக்கு என்னென்னா அந்த ஜேஆர்கே ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல், அப்போ ₹1 நம்ம தான் ஃபீஸு. ஜேஆர்கே ஸ்கூலில் வந்து இந்த நடிகர்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். பட் அதை கோடம்பாக்கத்தில் ஆரம்பித்ததற்கான ஒரு அடிப்படை நோக்கம் நடிகர்களுடைய குழந்தைகள் படிக்கணும்னு. அவங்களும் திரும்பி நடிகர்கள் அப்படியெல்லாம் வரக்கூடாது, நடிகை துணை நடிகை எக்ஸ்ட்ரா அப்படியெல்லாம் வரக்கூடாது, படித்து முன்னேறணும். படிச்சுட்டு நடிக்க வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அவர் சீர்காழி சவுந்தரராஜன் மகன் சீர்காழி சிவசிதம்பரத்தை சொல்கிறார், நீ நல்லா பாடுற ஓகே, ஆனால் உன் டாக்டர் தொழிலை விட்டுறாத, அதுதான் உனக்கு தொழில், இது பொழுதுபோக்கு மாதிரி வச்சுக்கோ அப்படின்றாரு. படிப்பும் இந்த மருத்துவ கல்வின்றதெல்லாம் கிடைக்கிறது அரிதுப்பா, நீங்கள் அதை வந்து விட்டுறாத, இந்த மயக்கத்தில் இந்த புகழ் போதையில் உன் படிப்பை விட்டுறாத அப்படின்றார். அப்படி அவர் வந்து அந்த துணை நடிகர்கள் பிள்ளைகள் படிக்கணும், அவங்க படித்து செட்டில் ஆயிடுவாங்க. இந்த நடிகர்களுக்கு நாளைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும்ல, அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க, பிள்ளைங்க வீட்லையா இருப்பாங்க அப்படின்ட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்குறாரு. வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கியா, இந்த படத்தில் உனக்கு ஒரு கூட 2 சீன் தர்றேன், ஒரு 1000 தர்ற இடத்துல 5000 ரூபா தருவாங்க, இந்த இடத்துல அந்த அவர் இடத்த விற்கிறாரு, அதில் நீ உனக்கு ஒரு இடம் தர சொல்கிறேன், நீ போய் வாங்கிக்கோ. இப்படி அங்கே இங்கேயும் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கி இன்னைக்கு நடிகர்கள்லாம் கௌரவமாக இருக்காங்கன்னா அதுக்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அவர் விளம்பரப்படுத்தினதில்ல, நான் இவங்களுக்கு வீடு வாங்க 10,000 கொடுத்தேன், இவங்களுக்கு இடம் வாங்க 5000 கொடுத்தேன்றதில்ல. ஆனால் 24 மணி நேரம் அவர் சிந்தனை வந்து எல்லாருக்கும் உதவுதார். இல்லை மேடம், அதாவது தான் சம்பாதித்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கல அவரு. படம் நடிச்சு அதை நான் உதவி செய்யணும், அதுக்காக நான் படம் நடிக்கிறேன், இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது. ஆமா, அதாவது ராஜஸ்ரீ சொன்னாங்க ஒரு தடவை என்கிட்ட, வரும்போதே ஒரு பாக்ஸில் பணம் நோட்டாக கொண்டு வருவார். யார் அப்படி கொண்டு வருவா, சம்பாதிச்ச பணத்தை கேட்டால் சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கப்பான்னு சொல்லலாம். ஒரு உதவி கேட்குறாங்க, சரி இந்த யார் அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த இவருக்கு வந்து 5000 கொடுத்துரு, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட கேட்க வருவாங்க ஆட்கள், அதனால நீ பொட்டியில் பணம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் பணம் எடுத்துகிட்டு வருவாங்க டெய்லி. திரும்ப அந்த பாக்ஸ் எம்டியாக தான் போகும். அப்போ டெய்லி கொண்டு வந்து டெய்லி கொடுத்துட்டு போனால் குன்றி தின்றால் குன்றும் மாளும்னு வாங்க. செலவழிச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அவர் வந்து நடிக்கிறாரு, தினம் கொடுக்குறாரு, நடிக்கிறாரு, கொடுக்குறாரு. ஒரு தடவை என்னன்னா அந்த பொட்டி மேலேயே சாவியை வச்சுருந்துருக்காங்க. எப்போ யாரோ கேட்குறாங்க, என்னன்னே பாக்ஸ் மேலேயே சாவியை வச்சுருக்கீங்கன்னு. ஒரு தடவை பாக்ஸை உடச்சிட்டாங்கயா காசு எடுக்கிறேன்ட்டு. அது வந்து ஏதோ வடநாட்டில் செஞ்ச பாக்ஸாம், அந்த கேஷ் பாக்ஸ் சின்னதாக சதுரமாக இருக்கும் போல், எனக்கு தெரில, ஒரு ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால திரும்ப அங்கே அனுப்பி தான் அதை திறக்க வேண்டியதாக போச்சு. அவங்க உடச்சிட்டாங்க, திறக்க முடியலை. ஸோ இப்போ வந்து சாவியை வச்சிடுறது, தேவை உள்ளவன் தானே எடுக்க போகிறேன், திறந்து எடுத்துக்கோ, பாக்ஸை உடைக்காத, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துகிட்டு போ. அந்த மாதிரி இந்த செல்ஃப் சர்வீஸ்னு ஃபாரினில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி உனக்கு வேணும்னா எடுத்துக்கன்னு அந்த பாக்ஸை வச்சிடுறது. அப்படியெல்லாம் வந்து டெய்லி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து, இதெல்லாம் வந்து மிக மிக அரிது. உலகத்திலே ஒருத்தர்கிட்ட தான் இந்த பண்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த உதவி செய்யும் குணமும் அந்த ஈகை பண்பு அவருக்கு எங்கிருந்து வந்ததா, அதனுடைய ஆய்வு எதுன்னு நீங்க பண்ணியிருக்கீங்க? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க அப்பா தாத்தா அந்த வகையறால இப்போ பிரின்ஸ் சார்ல்ஸ் என்ன கேட்குறாரு, இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரான்னு கேட்குறாரு திருநாவுக்கரசர். அவர் இல்லைங்க, அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அப்புறம் சினிமாவில் நடித்து தான் இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்காரு அப்படின்ன உடனே, இல்லை இவர் போன ஜென்மத்தில் ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு பிரின்ஸ் சார்ல்ஸ் சொல்கிறார். இன்னைக்கு இங்கிலாந்து மன்னர், அதாவது இவர்கிட்ட திருச்சி எம்பி, முன்னாள் எம்பி, அப்போ அவர் அமைச்சர். ஆமா ஆமா. அப்போ சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் சிரிப்பாக தானே இருக்கும், என்னது ஏதோ ராஜா சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே அவருடைய அந்த பூர்வீக வரலாறு, இந்த ராசு எழுதின செந்தமிழ் குல வேளிர் பார்த்தா, அந்த வள்ளுவ நாடு கோணாத்திரி, அதுக்கு அடுத்து வந்து சங்குன்னி வர்மா அப்படின்றது, அதுக்கு அடுத்து வந்து கிருஷ்ண மேனன், அப்புறம் கோபால மேனன், அப்புறம் ராமச்சந்திர மேனன் வர்றாங்க.
அப்படி பார்க்கும்போது அவங்க குடும்பத்துல வந்து ஒரு ராஜ பரம்பரை, ஒரு ராஜானா நம்ம ராஜராஜ சோழன் மாதிரியா அப்படி கேட்கக்கூடாது. வள்ளுவ நாடுன்றது கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஒரு நாடு. இப்போ கூட அதை சொல்றாங்க நிறைய பேர் வள்ளுவ நாடுன்னு. அதுல கோணாத்திரி அப்படின்னா கோன் அப்படின்னா அரசன். அதுக்கடுத்து வரும்போது சங்குன்னி வர்மா, அவரும் வந்து ஒரு அதில் ஒரு 4 பேர் வரும். வள்ளிய அப்படின்லாம் வரும், ஒரு பெரிய வர்மா அப்படின்ட்டு. வர்மான்றதே ராஜாக்களுக்கு கொடுக்குற பட்டம். அந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்து ஒரு ராஜ பரம்பரை மாதிரியே தான் வந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க அப்பா காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க. அந்த ஒரு நீதிபதியாக இருந்து ஒரு விதவைக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி அவரை ஊரை விட்டு விலக்கி வச்சு அதோட அந்த தத்துவ விசாரம்ன்ற முறையவே அழிச்சிட்டாங்க கேரளாவில். ஓகே. அந்த மாதிரி அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு நியாய விசாரணையை வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டினது எம்ஜிஆருடைய அப்பா. அதுக்கு பிறகு அவரை வந்து நாடு விட்டு அந்த எக்ஸைல்ன்றம்ல நாட்டை விட்டு வெளியேற்றுறது, இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து சிதம்பரம், கும்பகோணம், மதுரைக்கெல்லாம் ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து இங்கெல்லாம் வந்துட்டு தான் அப்புறம் கண்டியில் வந்து மலையக தொழிலாளர் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அவருக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் போஸ்ட் கிடைக்குது. இப்போவும் அந்த தெருவுக்கு பேர் கோபி ஸ்ட்ரீட்டாம். கோபாலமேனன் மாஸ்டர், கோபி மாஸ்டர்னு கூப்பிடுவாங்களாம். இந்த கொடுக்குற குணமும் வந்து அவர் அந்த ஈகையும் தயையும் பிறவி குணம்னு ஔவையார் பாடின மாதிரி இந்த ஈகை அப்புறம் கொடுக்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். எல்லாரும் ஐயோ வந்துட்டானே இவன் வேற அப்படின்னு நினைப்போம். வான்னு சொன்னா தினம் வந்து நிற்கிறான்டா அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல வாப்பா ஏன்பா உன்னைய வர சொன்னேன்ல நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டு விட்டு கூப்பிட்டு கொடுக்குற ஒரு பழக்கம். கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது அவர் ஞாபகத்துல இருக்கும். கரெக்டா கூப்பிட்டு கொடுத்துருவார். இந்த உதவி செய்யும் குணம் எல்லாமே வந்து அதை அதிகாரத்துக்கு வந்த பிறகாக அதை திட்டங்களாக எப்படி அவர் வந்து கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்? அதாவது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் இந்த திட்டங்களை எல்லாம் ஆரம்பிச்சிட்டார். அதாவது எப்படி அந்த உதவி செய்யறது இல்லையா? உதவி செய்தல், பணமாக உதவி செய்தல்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்கூல் கட்டினார்ல, அந்த ஸ்கூல் முதல்ல கூரை ஸ்கூல், அப்புறம்தான் ஓடு போட்டு அப்புறம் இந்த பெரிய பள்ளிக்கூடம் ஆயிருக்கு. நடிகரா இருக்கும் போதே கோடம்பாக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாரு. சரி. அப்பவே வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது சாம்பார், ரசம், மோர் எல்லாமே சேர்த்து சாப்பாடு போட்டாரு. சரி. ஃபுல் மீல்ஸ். சரி. அப்போ ஒரு நாள் இவர் மத்தியானம் அந்த பக்கம் வரும்போது போய் நம்ம ஸ்கூலை பார்ப்போம்னு எட்டி பார்க்கறது, பார்த்தா மோர் இல்லை. கேட்குறாரு ஏன் மோர் இல்லைன்னு. நேற்று பால் தயிர் உரமு ஊத்தலை அப்படின்றாங்க. அந்த கேபி கேசவன் ஒரு பெரிய ஆக்டர், அவர் வந்து மேடை புலி அப்படின்வாங்க. அவர் கொஞ்சம் இவர்கிட்ட இருக்கிறார். அப்புறம் அவருக்கு வாய்ப்பெல்லாம் குறைஞ்சு, அவரை பற்றிய ஒரு சம்பவம் கூட உண்டு, அப்புறம் சொல்கிறேன். வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி இவர் கூட இருக்கும் போது அவரை சொல்கிறாரு, நீ வீட்டை மாற்றி இங்கே பக்கத்தில் வந்துட்டு டெய்லி இங்கே வந்து சாப்பிடு. ஒரு ஆள் வந்து சாப்பிட்றாங்கன்னா எல்லாம் கரெக்டாக பரிமாறுவாங்க. இப்போ நம்ம கண்காணிக்க ஆள் இல்லாதனால தானே ஒரு நாள் மோர் இருக்குது, ஒரு நாள் ரசம் இருக்குது. நீ வந்து அதாவது தர்மம் செய்கிறது பெருசு இல்லை, அது கரெக்டாக பயனாளிகளுக்கு போய் சேருதான்றதுலேயும் அவர் ஒரு கண்காணிப்போடு இருப்பார். இது செஞ்சாரா? சாயந்தரம் வந்து சுண்டல், பச்சைப்பயிறு இந்த மாதிரி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது, அல்லது 2 இட்லி கொடுக்கறது 4:30-5 மணிக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை 6-6:30 வரைக்கும் டியூஷன், அந்த +1 +2 அந்த மாதிரி படிக்க வச்சு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புறது. இதெல்லாம் அந்த ஹெட் மாஸ்டர் எபனேசர்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில் டாக்டராக இருக்காங்க, அப்போலோவில் டாக்டராக இருக்காங்க. இங்கே படித்த பசங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கையெழுத்து போடக்கூட தெரியாது. ஆனால் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா, அந்த ஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இது நடித்தவங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வெல் செட்டில்டு மேடம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சாப்பாடும்போது அப்போவே கொண்டு வந்தார். நான் இந்த நேரத்தில் இதையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி படித்து இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இதை சொல்கிறீங்கல்ல, இது எல்லாமே என்னைக்காவது நீங்கள் வேறு சில பேட்டிகளை எதையாவது சொல்லியிருந்தால் கூட அதை கேட்டு என்னைக்காவது நாங்கள் எம்ஜிஆரால் படிக்க வச்சோம், நாங்கள் இந்த உயரத்தில் இருக்கோம் யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்லல, அந்த மாதிரி சொல்லலை. ஒருவேளை இந்த பேட்டியை பார்த்தாலாவது சொல்லுவாங்களோ? ஏன்னா இப்போ இவர் ஜஸ்டிஸ் கற்பக விநாயகம் பற்றி நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது, வக்கீல் தொழில் தான் பார்க்கணும், நீங்கள் ஜஸ்டிஸ் என் பேட்டியில் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், மேடம் நீங்கள் என்னை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. அவருக்கு எம்ஜிஆருக்கு முதல் நாள் அறிமுகமானதுல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தகவல்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இது நான் எம்ஜிஆரால படிச்சு பெரிய ஆளானே
அப்படின்றது இது வரைக்கும் நான் யாரும் என்கிட்ட பேசல. சொல்லல. அதான் அந்த அப்போ ஆனா அந்த ஹெட் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார். ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்கன்றது ஹெட் மாஸ்டர் சொன்னார். ஓகே. அப்புறம் அந்த மாதிரி இப்போ அவர் முதலமைச்சரான பிறகு இந்த ஸ்கூல்ல இருந்த விரிவான உணவு திட்டம், அவருடைய ஸ்கூல்ல இருந்த விரிவான உணவு திட்டம் எல்லாருக்கும் போட முடியல. கொஞ்சம் சுருக்கி தன்னாலான அளவுக்கு பெரிய அளவில் பண்ணும் போது அவ்வளவு சிறப்பாக நம்ம ஃபுல் மீல்ஸ் போட முடியலைன்ட்டு ஒரு சத்துணவுன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. ஏன்னா சத்துணவு வந்து அதில் நான் ஸ்டேட் லெவலில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எம்ஏ படிக்கும் போது சத்துணவு திட்டம் பற்றி ஓரங்க நாடகம் எழுத சொல்லியிருந்தாங்க, நாடக போட்டி. அதில் ஒரு 5-6 சீன் வச்சு எழுதி இந்த சத்துணவுனுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு சீனில் வர்ற மாதிரி எழுதி எனக்கு எம்ஜிஆர் படம் போட்ட வெள்ளி மெடல் கொடுத்தாங்க. அப்போ அதை நான் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருந்தேன். அவ்வளவு ஒரு நல்ல சரிவிகித சத்துணவு போட்டார். அதுக்கு பிறகு ஒன்றொன்னா இந்த மாணவர்களுக்கு வந்து செருப்பு கொடுக்கறது, பல்பொடி கொடுக்கறது, இது யூனிஃபார்ம் கொடுக்கறது, இப்போ 16 பொருள் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட கேட்டால், என்கிட்ட இந்த பாப்பாக்குறிச்சின்னு ஒரு ஸ்கூலில் தானே முதல்ல சத்துணவு ஆரம்பித்தாங்க, அந்த ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட நான் கேட்டேன். நான் இருக்கும் போது எம்ஜிஆர் வரல மேடம், இப்பதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு 17 பொருள் வரும் பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் அது இது அப்படின்னு நோட்டு புஸ்தகம் இது அவ்வளவும் நாங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு கரெக்டா கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இதுல வந்து பிசி எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எஸ்சி எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, அந்த கணக்கும் நாங்க எடுத்து கொடுக்கணும். அவங்க படிப்பு எப்படி இருக்குது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இதுவும் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து இந்த அது என்னது படிப்பு, எனக்கு வந்து படிப்பு சொல்லி தர்றதை விட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்சம் சலிப்பாக சொன்னாலும் 16 பொருள் வந்து அரசு மாணவர்களுக்கு கொடுக்குதுன்றது முக்கியமான விஷயம் இல்லையா? கலர் பென்சில்ல இருந்து பென்சிலு, நோட் புக்கு என்னென்னவோ அவர் ஒரு லிஸ்டே சொல்கிறாரு. இவ்வளவும் கொடுப்பாங்க, இவ்வளோ பொருளும் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன் ஆஃப்டர் அனதர் வரும், எல்லாம் ஒரே நாளில் வந்து இறங்காது, கம்ப்யூட்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றையும் கரெக்டாக அந்த பயனாளிகளுக்கு நாங்கள் கொடுக்கணும், கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு அனுப்பணும், இதை பத்திரமா வேற வைக்கணும், எவனும் உடச்சி திருடிடக்கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டென்ஷனான வேலை தான்னு சொன்னாலும் மாணவர்கள் பயனடைகிற வகையில் இத்தனை பொருட்கள் கொடுக்கப்படுறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். எம்ஜிஆர் கொண்டு வந்தது தான் அது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மேடம், எம்ஜிஆருடைய இந்த ஈகை குணத்தை காப்பி அடிச்சவங்கன்னு யாராவது இருக்காங்களா மேடம்? அப்படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த மார்னிங் ஃபுட்டு கொடுக்குறாங்கல்ல, அன்னைக்கு அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவுன்னு சொன்னாரு கலைஞர். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இல்ல இந்த திட்டம் நல்ல திட்டம், இது மக்கள் மனதை கவரக்கூடிய திட்டம். ஏன்னா காலையில பிள்ளைய சாப்பிட மாட்டேனுது, காலையில சாப்பிடாம தான் ஓடுது எல்லாம். சரி காலையில நம்ம எதாவது ஸ்கூலுக்குன்னு வந்துட்டா ஒரு அரை மணி நேரம் ஓபி அடிக்கலாம்னா அது போய் உட்காந்து சாப்பிடும். இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறதுக்கு பதிலாக போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காலையில் நல்லா பசிக்கும். அந்த 8 மணிக்கு கிளம்பும் போது பசிக்காது, 10 மணி கிளாஸ் ஆரம்பித்த உடனே இங்கே வயிறு கபகபன்னு ஆரம்பிச்சிடும். அப்போ காலையில் வந்து சாப்பாடு போட்டுட்டா பிள்ளை தெம்பா உட்காந்து படிக்கும். அப்புறம் மத்தியானம் சத்துணவு இருக்கவே இருக்கு, சாயந்தரம் நீ வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோ. அப்போ அந்த ஸ்கீமை பார்த்து அந்த நேரம் எங்கேயோ இஸ்ரேல் அங்கங்கெல்லாம் இவர் என்டிஆர் ஆரம்பிச்சாரு. அப்புறம் வடநாட்டில் வந்து ரொட்டியும் டாலும் கொடுக்குறோன்னு ஆரம்பிச்சாங்க, அதாவது சத்துணவு திட்டத்தை. ஆமா, சத்துணவு திட்டத்தை அப்படியே மற்ற ஸ்டேட்ஸ்ல காப்பி அடிச்சாங்க. இப்ப என்னடான்னா மதிய உணவு மாதிரியே காலை உணவு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அன்னைக்கு வந்து அது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது, சோவெல்லாம் அதை ரொம்ப கேலி பண்ணாரு. ஆனா முதல் தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்ச உடனே கலைஞர் சொல்றாரு, நம்ம வந்து சத்துணவை பத்தி பேசக்கூடாது, பேசுனது தப்பு, மக்கள் வந்து சத்துணவுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு அவங்க படிச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த தோல்விக்கு ஒரு காரணம் வந்து பிள்ளைகளை தட்டையந்த விட்டுட்டான்னு சொன்னது வந்து தப்பு. ஓ, இது ஒரு பிரச்சாரமாவே என்னது, அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவு. ஓ, அது அப்படின்னு எம்ஜிஆர் பீரியட்ல இந்த இதை கொண்டு பேசினாங்க எல்லாரும். திமுக வந்து வச்ச விமர்சனம் கலைஞர் சொல்லிட்டாரு. ஆமா, கலைஞர் எல்லாருமே வந்து சோவெல்லாம் ரொம்ப கடுமையா எழுதினாரு. பிள்ளைகளுக்கு சோறு போட்டு பிள்ளைகளை பிச்சைக்காரங்களாக்குறாங்க, பிள்ளைங்க வரிசையில போய் தட்டுல சோறு வாங்குதான். அது வந்து அப்படி சொல்லவும் ரொம்ப அதுக்கு. ஆனா மக்கள் வந்து அந்த சமயம் தோக்கடிச்சிட்டாங்க. அந்த சமயம் இல்ல, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் தோக்கடிச்சாங்க. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றாரு, நம்ம வந்து சத்துணவை பத்தி இனி பேசக்கூடாது, அது மக்களுடைய ஆதரவு பெற்ற திட்டமா இருக்குது, இதை நம்ம பேசணும்னா நம்ம மேல கோபம் வரும். இப்ப கரெக்டா ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு காலை சாப்பாடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
சரியா? இன்னைக்கு இப்ப தாய்மார்களுக்கு வந்து இப்ப காசு இல்லாம இல்ல, சோறு இல்லாம இல்ல, வீட்டுல எல்லாம் இருக்கும், பிள்ளைகளை உட்கார வச்சு காலையில சாப்பிட வைக்க முடியாது. இப்ப பெரிய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாருங்க, மார்னிங் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், மத்தியானம் லஞ்ச் எல்லாமே ஸ்கூல்ஸ்ல கொடுத்துட்றாங்க. சரி, ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. 1 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டோம்னா காலையில நம்ம 7 மணிக்கு பிள்ளைய குளிக்க வச்சு அந்த வண்டியில தூக்கி போட்டோம்னா போதும். அது அங்க போன உடனே காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க, மத்தியானம் லஞ்ச் கொடுத்துருவாங்க, 3 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க, 4 மணிக்கு பிள்ளைய வண்டியில போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களே 3 நேரமும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸோட. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல அது கிடையாது. அப்போ காலையில வந்த உடனே சாப்பாடை கொடுத்தோம்னா பிள்ளைய அந்த பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அது நிறைய நோய்களுக்கு வழிவகுக்குது. அப்போ இன்னைக்கு இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிற திட்டம் வந்து எம்ஜிஆருடைய திட்டத்தினுடைய தொடர்ச்சி. காமராஜருடைய மதிய உணவு திட்டம், ஆமா, எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம், இத சொல்லுங்க மேடம். அதுக்கு முன்னாடியே தியாகராயர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. ஏன்னா இவங்க இப்படி சொன்ன உடனே அந்த இது என்கிட்ட பேப்பர் கிளிப்பிங் இருக்குது. எல்லாரும் வந்து எம்ஜிஆர் பிள்ளைகளை பிச்சைக்காரனாக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லும் போது எம்ஜிஆர் சொல்றாரு, தியாகராயர் காலத்துல, அதுக்கு முந்தின காலத்திலேயே, காமராஜருக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சியின் போதே மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கொஞ்சம் பேர் பயனாளிகளுடைய எண்ணிக்கை கம்மி. அப்புறம் காமராஜர் வந்து ஸ்கூல் நிறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. 10,000 ஸ்கூல் ஆரம்பிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வரவழைக்கிறதுக்காகவே மத்தியானம் உங்களுக்கு சோறு போடுறேன்டான். அப்போ எப்படின்னா ஒரு அண்டாவில் புளிச்சோரோ தயிர் சோறோ வரும், ஒரு கிண்ணத்தில் ஊறுகாய் வரும், ஊறுகாயும் புளிச்சோறும் வைப்பாங்க, அல்லது தயிர் சோறும் புளிச்சோறும், அல்லது இந்த கோதுமை குருணையில் ஒரு சோறு ஆக்கி கொண்டு வருவாங்க. இது 2-3 சோறு தான். ஒரு மூடின வேனில் ஒரு பெரிய பெரிய அண்டாவில் வந்து அங்கங்கே ஒரு பாத்திரத்தில் மாற்றியோ கொடுத்துட்டோ போவாங்க. இது முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸில் மட்டும்தான், எய்டட் ஸ்கூல்ஸில் கிடையாது. ஓகே. ஆனால் எம்ஜிஆர் வரும்போது எய்டட் ஸ்கூல்ஸ்லையும் கொண்டு வர்றாரு. தியாகராயர் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறாரு, இது நான் ஒன்றும் புதுசாக கொண்டு வரல, நான் ஒன்றும் பிள்ளைகளை பிச்சைக்காரங்களாக்கல அப்படின்னு எம்ஜிஆர் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. இன்னொன்று என்ன எம்ஜிஆருடைய ஸ்கீமில் ஒரு சிறப்பு அம்சம்னா, அப்போ வந்து மேதின் ஹென்றி அப்படின்னு ஒருத்தர் மதுரையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கார். டாக்டர் மேதின் ஹென்றி அப்போ ரிசர்ச் ஸ்காலர், PhD. அப்போ அவங்கெல்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க்கு போய் சத்துணவு கொடுத்த பிறகு கல்வி இது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அப்போ போயிட்டு வந்து அவர் சொன்னார், என்ரோல்மெண்ட் கூடி இருக்கு அப்படின்னாரு. சோறு இங்கே ஆள் வருது அப்படின்ற தோரணையில் தான் அவர் சொன்னார். யார் சொன்னது இது? இந்த டாக்டர் மேதின் ஹென்றி அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஸ்காலர். அப்போ என்ரோல்மெண்ட் கூடி இருக்கு அப்படின்னாரு. அதாவது படிப்பினுடைய தரம் கூடியிருக்கா என்னன்றது இப்போ தெரியாது, இப்போ கண்டுபிடிக்க முடியாது, இப்போ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வர்றாங்க, சாப்பிட வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதில் புள்ளி விவரத்தில் இன்னொரு இது என்ன தெரிஞ்சதுன்னா, தலித் பெண்கள் மாணவிகள் அதிகமாக வருகிறார்கள். அப்போ பசங்க படிக்க வந்தது, பையங்க ஆம்பளை பசங்க படிக்க வந்தாங்க, பொம்பளை பிள்ளைகளை அது வரைக்கும் அவங்க வந்து கிராமத்துல இருந்து ரொம்ப அனுப்பலை. எம்ஜிஆர் இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்தோடனே பெண்களுக்கு வந்து எம்ஜிஆரோட தங்களை ஐடென்டிஃபை பண்றாரு, அவர் நமக்கு வேண்டியவர், அவர் நம்மாளு அப்படின்ற ஒரு உணர்வோட எம்ஜிஆர் சோறு போடுறாரு போ அப்படின்றாங்க. தவங்க வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஒய்ஃப், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குட்டி குட்டியான பென்சில்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு, குட்டி சாக் பீஸ் இதெல்லாம் போட்டு வச்சு, அந்த பக்கம் இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க அவங்க வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு ஸ்லைஸில் கொஞ்சம் ஸ்லைஸஸ் மிஞ்சிரும், ஒரு பெரிய லோஃப் ஆஃப் பிரெட் எடுத்தாங்கன்னா ஒரு 5-6 பீஸ் சாப்பிட்டு ஒரு 2-3 பீஸ் மிச்சம் இருக்கும். மறுநாள் அதை சாப்பிட கொடுக்க மாட்டாங்க, மறுநாள் ஃப்ரெஷ் லோஃப் எடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சு அந்த பிள்ளைகளை வர சொல்லி அந்த கம்பி கேட்டுக்கு வெளியே நின்று பென்சில் யாருக்கு வேணும், குச்சி யாருக்கு வேணும், இந்த ஸ்லேட்டு குச்சி, இந்த ப்ரெட்டு, இந்த மாதிரி பிஸ்கட் இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வீட்டில் இருக்கிறதா கொடுப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஏதோ ஒரு டீச்சர்ஸ் வந்தவங்க எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாரு நாங்களாம். உடனே இவங்களுக்கு கோபம், எம்ஜிஆர் ஒன்றும் போடலை, அது கவர்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் மக்களுடைய நம்பிக்கை, டீச்சர்ஸோட வழக்கு, பேச்சு வழக்கு எப்படின்னா எம்ஜிஆர் சாப்பாடு. ஓகே. அப்போ இந்த தலித் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. காரணம் வந்து எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாரு போ, ஏதோ எம்ஜிஆர் இவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் மாதிரி. ஒவ்வொருத்தருமே அந்த தாய் குலம்னு நான் சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் எம்ஜிஆரை வந்து நமக்கு வேண்டப்பட்டவர். அது வரைக்கும் யாரோ ஒரு சிஎம், முதலமைச்சர். இது எம்ஜிஆர்னு வந்த உடனே என்னமோ நம்ம வீட்டில் இருக்கிற ஆள், நமக்கு வேண்டப்பட்ட ஆளுன்ற மாதிரி எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாரு, எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாருன்னு
தலித் பெண்களுடைய எண்ணிக்கை கூடியது. ஓகே. அதுதான் குறிப்பிடத்தக்க அம்சம். ம், ம். இப்ப இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள்னு சொல்றோம் இல்லையா, ம். அதுல வந்து இவரும் ஒருத்தர். இவர் வந்து இப்போ அம்பேத்கர் மாதிரியோ அல்லது மற்றவங்க மாதிரி வந்து வெளிப்படையா நான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி வழங்குகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. ம். ஏழை எளியவர்கள் யாராக இருந்தாலும் கல்வி வழங்குகிறேன், உணவு வழங்குகிறேன், அந்த ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்கிறேன் தான் கொண்டு வர்றாரு. ம். அதுல ஒடுக்கப்பட்ட இனத்து பெண்கள் மாணவிகள் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் படிச்சு பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்காங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் செய்த உதவிகளை விட அவர் வந்து வேலை செஞ்சு உழைச்சி, அதாவது சினிமாவில் நடிச்சு அது கொடுத்ததே அதிகம் போல தெரியுது நீங்க சொல்றது. அதாவது அவர் சினிமாவில் நடிக்கும் போதே ஒரு இலவச மருத்துவமனை வச்சிருந்தார். ஓகே. இந்த நம்ம நடிகர்களுக்காகத்தான். அந்த பகுதியிலேயே நம்ம ஆட்களுக்கு ஒரு வியாதினா ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி அந்த மாதிரி பெரிய ஆஸ்பத்திரி பொது மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுக்கு 10-11 மணி ஆகும். ஷூட்டிங்க்கு வர முடியாது. அவங்கெல்லாம் காலையில் 6-7 மணிக்கு வந்து நிற்கணும், துணை நடிகர்கள்லாம். அப்போ வந்து அவங்களுக்கு நோய் பார்க்க முடியாது. ரொம்ப முத்துன பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. இது வந்து எப்படின்னா காலையிலையும் சாயந்தரமும் திறந்து வைக்கிற மாதிரி பக்கத்துலேயே கோடம்பாக்கத்துக்குள்ளேயே போனால் அது ஒரு கிளினிக்கு, ஒரு டாக்டர் அம்மா. அப்போ ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் எப்பவும் போல இந்த பள்ளியோடத்துக்கு விசிட் போன மாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்கும் போறாரு. சரி. 9:20 ஆச்சு, டாக்டர் அம்மா வரல. வெகுன்னு ஓடியாடுறாங்க. எங்க இருந்து வர்றீங்க அப்படின்றாரு. நான் அந்த பகுதியிலேருந்து வர்றேன், 2 பஸ் மாறி வரணும் சார், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே டிரைவரை கூப்பிட்டு நாளையிலேருந்து நீ டாக்டர் அம்மாவை காரில் போய் கூப்பிட்டு வந்துரு. இல்லைங்க சார், நான் நாளையிலேருந்து சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா, நீங்கள் பதட்டம் இல்லாமல் வந்தாதான் சிகிச்சை நல்ல பதட்டம் இல்லாமல் நீங்கள் பார்த்து டயக்னோஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்படி பதறி அடித்து ஓடியாந்து வேக வேகமாக நோயாளிகளை பார்த்தா அது சரிப்படாது. அதனால நாளையிலிருந்து கார் வரும், நிதானமாக பதட்டம் இல்லாமல் வந்து நல்லபடியாக சிகிச்சை விடுங்கன்றாங்க. அப்போவே நடிகராக இருக்கும் போதே இலவச மருத்துவமனை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சரான பிறகு ஹெல்த் கார்டு கொடுக்குறாரு. இப்போதானே மோடி ஹெல்த் கார்டு கொடுக்குறாருன்னு எல்லாம் நம்ம போன வருஷம்லாம் பேசணும். அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்த் கார்டு அப்படின்ட்டு விவசாயிகளுக்கு குறிப்பாக மருத்துவ அட்டை வழங்குறாரு. இந்த மாதிரி அவர் நடிகராக இருக்கும் போதே அவர் தன்னுடைய தான தர்மங்கள் இந்த நலத்திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த நடிகர் சமுதாயத்துக்கு அவருடைய ஓன் ஃப்ராட்டர்னிட்டி அதுக்கு செய்தார். பின்னாடி அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு மொத்தம் தமிழ்நாட்டுக்கே செய்தார். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ரசிகர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வீடுகளில் சாப்பாடு போடுறாங்க, அவரை ஃபாலோ பண்ணி பண்றவங்க இருக்காங்க. அதான் அந்த மாதிரி தலைவர்கள் கத்துக்கிட்டு யாராவது செஞ்சாங்களான்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்குது மேடம். அதாவது மற்ற கட்சிகள், மற்ற கட்சி தலைவர்கள் அல்லது அரசியல்ல இவங்கெல்லாம் செஞ்சாங்க, அவரோட ஃபாலோவர்ஸ் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்றளவிலும். இல்லை எம்ஜிஆர் மாதிரி நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு யாராவது தலைவர்கள், லீடர்ஸ் யாராவது பண்ணாங்களா அந்த மாதிரி? அப்படியெல்லாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை. இப்ப அவரும் ஒரு கட்சி தலைவர் இல்ல. லீடர்ஸ்னா நம்ம யாரு? திமுக தலைவர் சொல்லுவோம், விசிகா சொல்லுவோம், அப்புறம் அவர் இன்றைக்கு அப்புறம் வன்னியர் கட்சி, வேற என்ன இப்போ விஜய் வந்திருக்காரு, விஜயகாந்த் பண்ணாருல்ல. விஜயகாந்த் வந்து அவர் ஆபீஸ்ல வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, சாப்பாடு பண்ணுவாரு. மற்றபடி வந்து பெரிய அளவுல அவருடைய கட்சி அலுவலகங்கள்ல இன்னைக்கு செய்றாங்க. அவர் மறைஞ்சதுக்காக இன்னைக்கு அவங்க ஆபீஸ்க்கு யார் வந்தாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. அவர் வந்து மதுரைக்காரர். அந்த மதுரைக்காரங்களுக்கு உள்ள ஒரு இதே, யார் வந்தாலும் சாப்பிட்றா உட்கார்றா அப்படின்ட்டு இந்த அவனுக்கு கொஞ்சம் எடுத்து போய் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு இயல்பான நடைமுறை. அவர் அந்த மாதிரி பெரிய வீட்டுல பிறந்தவர். எம்ஜிஆரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்போது எம்ஜிஆர் மனைவி எவ்வளோ அவங்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க இந்த விஷயத்துல. ஏன்னா உதவி என்ன வர்றவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு இன்னைக்கு பேசக்கூடியவங்க இருப்பாங்க. கரெக்டா சொல்றீங்க. அவங்க ஒரு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஜானகி அம்மா, அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்கல்ல செவித்திறன் குறைந்த டாக்டர் லதா ராஜேந்திரன், 2 பேரும் எம்ஜிஆரும் வர்றாங்க. கர்நாடகாவில இருந்து, மைசூர்ல இருந்து வர்றாங்க. வரும்போது திடீர்னு வண்டியை நிப்பாட்டி அந்த அவங்கள நிக்க சொல்லுன்றாரு. ஒரு பாட்டிமாவும் ஒரு இளம் பெண்ணும் தலையில விறகு கட்டை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும் போது அவங்கள நிக்க சொல்லணும்னு ஒரு மரத்து நிழல்ல நிக்கிறாங்க. எம்ஜிஆர் உடனே ஜானகி செருப்பை அவர் ஜானுன்னு தான் கூப்பிடுவார். செருப்பை கழட்டு, லதா நீயும் கழட்டு கொடு அப்படின்னு இது 2ஐயும் அவங்ககிட்ட கொடுத்து காலில் செருப்பை போட்டு போக சொல்லுங்கன்றார். என்னன்னா காரில் வர்றாரு, அவங்க 2 பேரும் நடந்து தலை சுமையாக விறகு கட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் கவனிச்சிருக்காரு, வெயில் இருக்கிற இடத்துல அவங்க வந்து தடன்னு ஓடுறாங்க, கால் சூடு பொறுக்கலை. நிழல் வரும்போது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறாங்க, அப்புறம் ஓடுறாங்க. இதை அவர் கவனித்து காலில் இருக்க செருப்பை கழட்டு அவங்களுக்கு கொடுன்றாரு.
அப்ப எப்படி இருக்கும்? இல்ல அந்த ஸ்பேஸ் அவரு கொடுக்கறாருன்னா அவங்களும் அவங்க வந்து அவருடைய அந்த கொடை தன்மைக்கு குறுக்க நிக்காத ஒரு புண்ணியவதி. ரைட். எந்த ஒரு இது ஏன் செய்யறீங்க அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலேயே அவருக்கு அந்த அம்மானா உயிர். அவங்கள பற்றி யாரும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட வந்து கூட குறைய பேசவே முடியாது. ஜானகி அம்மானா எம்ஜிஆருக்கு வந்து உயிர், வேற ஒண்ணுமே கிடையாது. யாருமே பேச முடியாது. ஒரு தடவை எல்லாம் ஒரு ஆள் பேசி நல்லா உதவாங்குச்சு. அதனால வந்து யாருமே பேசக்கூடாது. இந்த ஜெயலலிதா கடைசியில சொன்னாங்களே, மோர் கடையை எம்ஜிஆர் சாகிறதுக்கு முன்னாடி மோர் கொடுத்தது ஜானகி அம்மா தான்னு. எம்ஜிஆர் மட்டும் இருந்திருந்தா ஜெயலலிதாவை புரட்டி எடுத்திருந்திருப்பாரு. உததான் விழுந்திருக்கும். ஏன்னா அவருக்கு ஜானகி அம்மா வந்து அவருடைய அந்த கொடுக்கும் குணத்துக்கு குறுக்க நிற்கவே மாட்டாங்க. என்ன கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கொடுத்தாலும் சரி. அதான் கமலஹாசன் சொல்லலையா, பொன் குழந்தைய பார்த்துட்டு ஜானகி அம்மா நகையை அப்படியே அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாருன்னு. நீ என்ன நமக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு, இந்த நகையை நம்ம என்ன செய்ய போகிறோம், கொண்டா. கமலஹாசன் அவன் ஒரு நடிகன், சிறந்த நடிகன், நடிப்பின் சிகரம். அவர் பிள்ளைக்கு கொடுப்போம்னு கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா அப்போ அவர் வந்து கமலஹாசனை ஒரு மகன் மாதிரி நினைக்கிறாரு. அவருக்கு அந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து உயிர் நினைக்கிறாரு. இந்த குழந்தைய பார்க்கும் போது இந்த குழந்தைக்கு நாளைக்கு நம்ம நகையை கொடுப்போம், இது நல்லா வரட்டும். ஏன்னா இந்த நடிகர்கள் வந்து ஒரு காலத்தில் நல்லா இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து ரொம்ப நொடிச்சு போயிடுவாங்க. பெரும் பெரும் அந்த உமா பிக்சர்ஸ்காரன்னு வாங்க ஒரு செட்டியார், அவர்லாம் கூட ஒரு நாள் ஏவிஎம்ல வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்படியே பார்த்துட்டு அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் இன்னார் தானே அப்படின்னு ஆமான்னொன்னே அப்புறம் ஏவிஎம் சரவணன் சொல்கிறாரு, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு வறுமை தொலைஞ்சு போயிருக்கோம், நிச்சயமாக எம்ஜிஆர் ஹெல்ப் பண்ணியிருப்பார், அவர் வேலைக்கு வரலன்றார். அப்படி பெருங்கொண்ட கோடீஸ்வரன்கள்லாம் பிச்சைக்காரர்களாக போன இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி. அதனால அவர் என்ன நினைக்கிறார், அவர் சொல்வார், இந்த புகழ்ன்றது வந்து ஒரு மாயை, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். இதை நான் இந்த சினிமா பிரபலம், அவர் புகழ்னு சொல்றது வந்து சினிமா பிரபல்யம், அந்த பாப்புலாரிட்டி வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. எம்கேடி பாகவதற்கு இல்லாததா, அவரை நாங்கள் பார்க்கறதுக்கு அப்படி போய் உட்காந்துருப்போம். இப்போ எம்ஜிஆரை பார்க்க எல்லாரும் வர்றாங்கல்ல, கோடி சூரியன் பிரகாசமாக இருந்த மாதிரி எம்ஜிஆர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. சரோஜதேவி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் சொல்லுவாருங்க, இதே வார்த்தை. டிஆர் ராஜகுமாரி வீட்டு கிரகப்பிரவேசம், எல்லாரும் உட்காந்துருக்கோம் பாட்டு கச்சேரி, திடீர்னு பாகவதோட வந்தார், அந்த இடமே ஒரு பிரகாசமான மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ நேரம் இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய சூரியனாக தெரிஞ்சது பாகவதர். கடைசியில் அவரே கண்ணு கட்டு போய் கண்ணு தெரியாமல் செத்து போனார். அதை சொல்கிறாரு, இந்த பாப்புலாரிட்டின்றது வந்து நிலையானது அல்ல. இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், சொத்து என்பது நீர்க்குமிழி போலன்னுவார். அவர் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் பாகவதர், சரியா? அந்த மாதிரி இந்த சொத்துன்றமே, இன்னைக்கு நான் இந்த சொத்துன்னு என்கிட்ட இருக்கே, இது வந்து நீர்க்குமிழி போல டொப்புன்னு போயிடும் ஒரு நாள். நம்ம ஆயுள், நம்ம மனித வாழ்க்கை நீர்க்குமிழி போலன்னுவோம், அவர் சொத்தே நீர்க்குமிழி போலன்றார். இந்த காசு வந்து என்கிட்ட வந்தது, நாளைக்கே இது போனாலும் போயிடும். அப்போ சொல்கிறார், இந்த சத்யா ஸ்டூடியோவில் முன்னாடி பழைய முதலாளிகிட்ட இருக்கும்போது நாங்கள் வந்து நிற்போம், கைகட்டி நிற்போம், முதலாளி முன்னாடி நிற்க பேச பயப்படுவோம். இன்னைக்கு நான் அதில் ஒரு பங்குதாரர்னு பாலிஷா சொல்கிறார். இன்னைக்கு ஓனர் நான், அந்த ஸ்டூடியோ என்னுடைய ஸ்டூடியோ. ஆனால் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் செமினாரில் அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. சத்யா ஸ்டூடியோ தான் இங்கே உள்ள ஒர்க்கர்ஸும் ஓனருமா கலந்த ஸ்டூடியோ. அவங்களுக்கு வந்து 50% 40% பங்கு உண்டு, மீதி பங்கு எம்ஜிஆருக்கும் ஜானகி அம்மாவுக்கும். அப்படி வந்து அந்த தொழிலாளர்களையும் பங்குதாரர்களாக சேர்த்துக்கிட்ட ஸ்டூடியோ இது அப்படின்னு ஒரு தடவை திருவேடகம் காலேஜ் மதுரை பக்கம் இருக்குது, அதில் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனில் சொன்னாங்க. அப்படியே சொத்துன்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், பாப்புலாரிட்டின்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் அப்படி தான் இருந்துச்சு, அதை நான் படிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த சொத்து என்கிட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது, நான் கொடுக்குறேன். இந்த பாப்புலாரிட்டியும் எனக்கு இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது, நாளைக்கே அடையாளம் தெரியாத ஆளாக போகலாம் எம்ஜிஆர், அதையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. அப்போது இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை நம்ம நினைக்கிறோம்ன்றது வந்து அவருடைய அந்த ஈகை குணத்தினால தான். மற்ற எல்லா நடிகர்களுமே பெரிய நடிகர்கள் தாங்க, நல்ல வசூல் மன்னர்கள்னே வச்சுக்கிடுவான். ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், சிம்பு, விஜய், அஜித், எல்லாரும். ஏன் அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியல, சிவாஜி, பாக்கியராஜ், இவங்கெல்லாம், டிஆர், ஒரே ரீசன், மக்களுடைய அன்பு, தனிப்பட்ட அன்பு எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இவங்கெல்லாம் நடிகர்கள், இவங்களுக்கு குகையில இருக்கிறவங்கெல்லாம் ரசிகர்கள்.
விஜயகாந்துக்கு அந்த பண்பு இருந்துச்சு. ஆமா ஆமா. அந்த 2 பேர் மட்டும்தான் ஒரு பக்கம் நிப்பாங்க, ம். மீதி எல்லாரும் இன்னொரு பக்கம் நிப்பாங்க. ம். இதுதான் வித்தியாசம். இல்ல அது எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ஃபாலோ பண்றது ஆனா இன்னாருமே இன்னைக்குன்னு பண்ண செஞ்சிருக்கணும். முடியாது, அதை இன்னைக்குன்னு பண்ண இன்னைக்கு பண்ண முடியாது. முடியாது. ஆரம்பத்துல இருந்தே வந்திருக்கணும், இருந்திருக்கணும். அது ஸ்டார்டிங்கே வந்திருக்கணும். இப்ப எம்ஜிஆருக்கு முதல் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது ஒரு பிராமின் தான். ஓ. அவர் வந்து நான் சிவாசிக்கார் ம். வந்து எம்ஜிஆர் அண்ணன்ட்ட சொல்றாரு, நாங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, போங்கப்பா அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து என்னண்ணே அப்படின்னு கேட்குறாரு. ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போறாங்களா உனக்கு அப்படின்னு. அப்படியாப்பா என்ன ஏதுன்னு கேட்டு, எப்படி ஆரம்பிக்க போற, எவ்வளவு ஆகும், அதுக்கு என்ன செஞ்சிருக்க அப்படின்னு. சும்மா இருப்பா, அப்புறம் ஓயாம வந்து காசுன்னு கேட்பாங்க. அவங்க அண்ணனுக்கு 9 பிள்ளைய காப்பாற்றணும். ம். அப்போ சும்மா வாரி இறைக்க முடியாது. அவங்க அண்ணன் அப்பப்போ அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுருவார். அப்போ அவர் இருங்கண்ணே, நமக்காகத்தானே செய்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் என் ஒய்ஃபு தாலி அடகு வச்சு இருக்கேன், காசு கொண்டு வந்திருக்கேன், நான் ஆரம்பிக்க போகிறேன், 4 ரூபாய் என்னமோ. அப்போ எம்ஜிஆர் அந்த காசை கையில் கொடுத்து விட்டு, ஆரம்பிங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, எனக்கு வந்து போஸ்டர் அடிக்கிற வேலை வேண்டாம், அந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது முதல் ரசிகர் மன்றமே மக்கள் நல பணி செய்யக்கூடிய மன்றமாக தான் அவர் உருவாக்குறாரு. அப்போ நாளே அதை நினைக்கணும். அப்போ இயற்கையிலேயே நமக்கு அந்த குணம் இருக்கும். நாளைக்கு நம்ம பெரிய ஆள் ஆவோமோ ஆக மாட்டோமோ தெரியாது, இருந்தாலும் அவர் ஒரு நம்பிக்கை, சரி ரசிகர் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, நல்லதா நடக்கட்டுமே, நம்ம ஏன் அது வேண்டான்னு சொல்லுவான்னு. அப்படி அந்த டே 1ல இருந்து ஆரம்பித்து வந்திருந்தா இன்னைக்கு நடிகர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி மக்கள் ஆதரவை பெறலாம் அரசியலில். இல்லைன்னா ஒரு தேர்தலில் ஜெயிப்பாங்க, அடுத்த தேர்தலில். இப்போ விஜயகாந்துக்கு முதல்ல 12% வந்துச்சு, அடுத்து அவர் தான் நாங்கள் புஷ்ஷுன்னு போயிருச்சு. சீமானுக்கு ஒரு தடவை 12% வந்துச்சு, இளைஞர்கள்லாம் ஒரு பேச்சால் கவரப்பட்டு அப்படியே வாக்குகளை அள்ளி கொடுத்தாங்க, 8% வரைக்கும். அதுக்கு பிறகு குறைஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி விஜய்க்கும் இந்த தடவை வரலாம், ஆனால் அது தொடருமா அப்படின்னா கேள்விக்குறி. எம்ஜிஆர் மாதிரி இன்னொருத்தர வர முடியாது. அவர் டே 1ல இருந்து ஈகையும் இரக்கமும் உள்ளவராக இருந்தார். ரைட் ரைட். அதனால மக்களுடைய அன்பு அவருக்கு பரிபூர்ணமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவரோடு வாழ்ந்த ஜானகி அம்மாவும் கடைசியா வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரம் அதிகாரத்தையோ அல்லது வந்து ஒரு கட்சி, ஒரு பெரும் கூட்டம் அப்படின்றது எம்ஜிஆர் முகத்துக்காக இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதனால தானங்க கட்சி இவ்வளவு நாள் இருந்துச்சு. இப்ப எப்படி தடுமாறுது? அந்த அம்மா இருந்த வரைக்கும் அவங்க வந்து செய்த ஒரு பெரிய புண்ணியமான காரியம் என்னன்னா, அவங்க ஒதுங்கிக்கிட்டு ஜெயலலிதா பார்த்துக்க சொன்னது. ஜெயலலிதா நல்லபடியாக அந்த கட்சியை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அது தடுமாற்றம் காண்பதற்கு காரணம் வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாதது. இல்லைன்னா இந்த அழிவு வந்து அப்பவே வந்திருக்கும். ஓ ரைட். 89லயே அன்னைக்கும் அப்படி பேசினாங்களா? எம்ஜிஆர் மறைந்த பிறகு அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆரே ஒரு தடவை சொல்றாரு, உங்க கட்சி எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்க காலம் வரைக்கும் தான் இருக்கும்னு. மோகன்தாஸ் இருந்தார் இல்லையா, மீசக்கார் போலீஸ்கார், அவர்கிட்ட பேசும்போது டிஸ்கஸ் பண்றாங்க, இதெல்லாம் உங்க ரசிகர்கள் தானங்க, உங்க காலம் வரைக்கும் இருக்கும்னு. அப்புறம்தான் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை கொண்டு வர்றாரு. அந்த சத்துணவு திட்ட ஒருங்கிணைப்பாளர் அது இதுன்ட்டுலாம் ஒரு சில பதவிகளை கொடுத்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி, எங்க இருக்கிற நிலையை பார்த்தா நம்மளோட கட்சி போயிருமோ, நம்மளால ஒர்க் பண்ண முடியலை, வேற யாராவது ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு தான் கொண்டு வர்றாரு. அந்த அம்மா என்னடானா குருவை மிஞ்சிய சிஷியனாவா மாறிடுச்சு. ஆனால் அது காலம் வரைக்கும் அது நல்ல கட்சியை நல்லா திறமையாக நடத்தி கொண்டு வந்தாங்க. பார்ப்போம் இனி எப்படி இருக்கும்னு. ஆல் குட் திங்ஸ் வில் கம் டு அன் எண்டுன்னுவாங்க, அப்படி எண்டாக போதோ அல்லது வேற ஒரு புதிய தலைவர் முகிழ்த்து திரும்பவும் அந்த கட்சி தொடர்ந்து நல்லா மக்கள் வரவேற்பை பெறுமோ தெரியலை. உலகம் உள்ளவரை, இந்த மனித சமூகம் உள்ளவரை எம்ஜிஆரின் புகழை பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். எம்ஜிஆரின் ஈகை குணத்தையும் இரக்க குணத்தையும் நீங்கள் அவருக்கு எங்கேருந்து வந்தது, என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. புதுசாக இருக்குது மக்கள்கிட்ட. அதாவது உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவர்னா எம்ஜிஆர் தான். ரைட். இப்போ பிரபாகரன் இருக்கார், அவர் ஈழத்தமிழர்கள். ஈழத்தமிழர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர்னா அது எம்ஜிஆர். பிரபாகரனும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் எம்ஜிஆர். அப்ப வந்து உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவர்னா அவர் எம்ஜிஆர் தான். அதுக்கு ஒரே காரணம் அவருடைய ஈகையும் இரக்கமும். உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மேடம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி ராஜேஸ்வரி மேடம்.